வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைக்கு 3 விடயங்களை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக நேற்று பல்வேறு சமூக வலைத்தளங்களிலே முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பேசியதாக குரல் பதிவு பல்வேறு இடங்களிலே மிக வைரலாக பரவி இருக்கிறதை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அந்த ஆட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பற்றி மிக பெரிய அளவிலே வருத்தப்பட்டார். என்னுடைய இரவு தூக்கம் தொலைந்து விட்டது, காலையில் எழுந்த பிறகு யார் என்ன பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பீர்களோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அதை தாண்டி எந்த இடமுமே பாதுகாப்பு இல்லாத இடமாக இருக்கிறது, நம்முடைய கழிவறையை தவிர, பாத்ரூமை தவிரன்னு சொல்லி அவர் பேசியிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஏன் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆடியோ என்றாலே அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதை போல ஒரு ஆடியோ மிக பெரிய அளவிலே வைரலாக இந்தியா முழுவதும் பேசுபொருளாகினது. அந்த குரல் பதிவை ஒட்டி நான் தனிப்பட்ட முறையிலே மத்திய புலனாய்வுத்துறைக்கு ஒரு புகாரை அனுப்பியிருந்தேன். இது என்னுடைய நாட்டினுடைய அமைச்சருடைய குரல் பதிவாக இருக்கிறது. அதில் சொல்லப்படக்கூடிய குற்றம் என்னுடைய நாட்டின் மற்றொரு அமைச்சராக, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மீதும் முதலமைச்சருடைய மருமகன் மீதும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏறத்தாழ 30,000 கோடி அளவிற்கு இவர்கள் ஊழல் செய்திருப்பதாக அந்த குரல் பதிவு சொல்கிறது. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மத்திய புலனாய்வுத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தேன். அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பதிலும் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. காரணம், அதை அனுப்ப வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அதை மறுக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சருடைய குரலாக துணை முதலமைச்சரின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த குரல் பதிவு யாருடையது என்பதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புகார். அதன் தொடர்ச்சியாக நேற்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவினுடைய இந்த குரல் பதிவு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. செஞ்சோற்று கடன் தீர்க்க ராசா தன்னுடைய பழியை மொத்தமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை போல அந்த குரல் பதிவு இருக்கிறது. அவர் இப்படி இருக்க வேண்டியதன் காரணம் என்ன என்பதும் நமக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது இந்த போன்ற குரல் பதிவுகள் எந்த நேரத்தில் வெளியிடப்படுகிறது என்பதை நாம் உற்று நோக்கி கவனித்தோம் என்று சொன்னால், குறிப்பாக தேர்தல் வருகிற போதுதான் இது போன்ற குரல் பதிவுகள் அதிகமாக வெளியிடப்படுகிறது. இதில் இருக்கிற ஐயம் என்று சொன்னால், இது வெளியிலிருந்து யாரோ செய்யக்கூடிய சதியாக நாம் பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே யாரோ ஒருவர், வேண்டத்தகாத ஒரு நபர் இதை செய்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆட்சி கட்டிலில் இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக அது ஒட்டுமொத்தமாக கூட்டாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்களே தவிர, மாறாக ஆட்சி இல்லை என்று சொன்னால் பல்வேறு பிரிவுகளாக சிதறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். இரண்டாவதாக, நேற்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் என்று சொல்லி மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி மீது இருக்கிற வழக்கை பற்றி பேசுகிறார். அண்ணன் தினகரன் மீது இருக்கக்கூடிய வழக்கை பற்றி பேசுகிறார். நான் கேட்பது உங்களிடத்திலே, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தாலா சொல்லுங்கள். கரூரிலே சென்று இவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் என்று செந்தில் பாலாஜியை குற்றம் சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு உங்களுடைய கட்சியில சேர்ந்த பிறகு செந்தில் பாலாஜியை போல ஒரு தியாகி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கிறது. அப்போது நீங்கள் குற்றம் சொல்லுகிறதுக்கு கை நீட்டுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வழக்கு இல்லாத அமைச்சர் உங்களுடைய அமைச்சரவையில் யார் இருக்கிறார்? வழக்கை சந்திக்காத உங்களுடைய அரசியல் கட்சியில முக்கிய பிரமுகர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பட்டியலிடுங்கள். நாங்கள் பட்டியலிடுகிறோம். வழக்கு என்பது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு, மத்திய புலனாய்வுத்துறையை பாஜக தன் கைப்பாய்வாக பயன்படுத்துகிறது என்று. அதுபோலத்தான் தமிழகத்திலே காவல்துறையை கைப்பாவையாக முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய குற்றங்கள் இருக்கிறது. மத்திய புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை 3 குற்றங்களை சுமத்தி காவல்துறை இயக்குநருக்கு அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது. ஆனால் இன்று வரையில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீங்கள் அதற்குண்டான முனைப்பை எடுக்கவில்லை. அப்ப நீங்க சொல்லக்கூடாது யார் குற்றமற்றவர் யார் குற்றமாளி என்று நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியோடு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதே போல நேற்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில பிரதம மந்திரிக்கு இப்போதுதான் தமிழகத்தை பற்றி அக்கறை வந்திருக்கிறது, எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற நீங்களும் துணை முதலமைச்சராக இருக்கிற உங்களுடைய மகனும் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை நீங்கள் சென்றிருப்பீர்கள்? ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட இந்த மாநிலத்தில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எத்தனை முறை நீங்கள் சென்றிருப்பீர்கள்? நீங்க 2 பேரும் அதிகமா எங்க தெரியுமா போயிருக்கிறீங்க? மகன்
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கும் தந்தையான நீங்கள் கொளத்தூர் தொகுதிக்கும் தான் ஏறத்தாழ அதிகபட்சம் போயிருப்பீங்க. காரணம், நாம் செல்லவில்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தலிலே, வருகிற தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியாது என்கிற கருத்தை உள்வாங்கித்தான் நீங்க அத்தனை முறை அங்க போயிருக்கிறீங்க. 234 தொகுதியிலே நீங்கள் போகாத தொகுதியே பல எடுக்கும். ஆனா நீங்க எப்ப போயிருக்கிறீங்க தெரியுமா? எல்லா தொகுதிக்கும் போயிருக்கிறீங்க. எப்ப போனீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயும், 2021 சட்டமன்ற தேர்தலிலேயும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதிக்கு நீங்க போனீங்க. அதை தாண்டி பாரத பிரதமர் ஏறத்தாழ 8400 நாட்களுக்கும் மேலாக விடுப்பே இல்லாமல் தேசப்பணியை மட்டுமே கருத்தில் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போலத்தான் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரும் 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரே ஒரு நாள் கூட விடுப்பெடுக்கவில்லை, ஓய்வெடுக்கவில்லை, உடல்நிலை சரியில்லை என்று வீட்டில் முடங்கி கிடக்கவில்லை. ஆனால் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை உல்லாச பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை முறை விடுமுறை எடுத்திருக்கிறீர்கள், எத்தனை முறை நீங்கள் சுற்றுலா குடும்பத்தோடு சென்றிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். எனவே என் அன்புக்குரியவர்களே, குற்றம் சொல்வதற்கு, குறை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான தார்மீகமான உரிமை இல்லை. இதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு இரட்டை இலையிலே தாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.